தலைப்பு: குப்பை நவாடிஸ் சூப்பர் வாரியர். படி 1. விழிப்பு சக்திகள். மர்மமான அமைப்பில் சித்தர் தடுமாறி விழும்போது ஆற்றல் ஒரு எழுச்சி அவரைச் சூழ்ந்து கொள்கிறது. அவருக்கு தெரியாமல் சிவன்ஷுடன் இணையும் செயல்முறை தொடங்குகிறது அவரது சாதாரண உலகில். சித்தர் திடீரென்று வலிமை மற்றும் உயர்ந்த உணர்வுகளை அனுபவிக்கிறார். நாட்கள் செல்லச் செல்ல சித்தர் தனக்குள் வெளிப்படும் அசாதாரண திறன்களை கவனிக்க தொடங்குகிறார். எளிய பணிகள் வலிமையின் சாதனைகளாக மாறும். மேலும் அவர் ஒரு உள்ளார்ந்த போர் வீரத்தை கண்டுபிடித்தார். குழப்பம் இன்னும் ஆர்வத்துடன் சித்தர் தனது புதிய சக்திகளின் மூலத்தை அவிழ்ப்பதற்கான தேடலை தொடங்குகிறார். இதற்கிடையில் மர்ம அமைப்பு சித்தரின் மாற்றத்தை உன்னிப்பாக கண்காணிக்கிறது. ஒன்றி நைவது தற்செயலானது அல்ல, ஆனால் விதிக்கப்பட்டது என்பதை உணர்ந்தார். ஒரு சூப்பர் போர்வீரராக இருந்து வரும் பொறுப்புகள் மற்றும் சவால்களுடன் சித்தரின் ஒரு காலத்தில் சாதாரணமான வாழ்க்கை ஒரு கூர்மையான திருப்பத்தை எடுக்கிறது. சித்தரின் பயணத்திற்கான களத்தை அமைக்கிறது. பார்வையாளர்களை அவர்களின் இருக்கைகளின் விளிம்பில் விட்டுவிட்டு அவரது சக்தி வாய்ந்த புதிய வாழ்க்கையில் காத்திருக்கும் சாகசங்களையும் ஆபத்துகளையும் காண ஆர்வமாக உள்ளது. படி 2. ரகசியங்களை வெளிப்படுத்துதல். இந்த அத்தியாயத்தில் சித்தர் தனது அசாதாரண திறன்களின் தோற்றத்தை ஆழமாக ஆராய்கிறார். மர்மமான தரிசன அங்கள் மற்றும் அவர் கண்டுபிடித்த ஒரு பழங்கால கலைப்பொருளால் வழிநடத்தப்பட்டு சித்தர் தனக்குள் இருக்கும் சிவன்ஷின் ரகசியங்களை அவிழ்க்கத் தொடங்குகிறார். அதே நேரத்தில் புதிரான அமைப்பு அதன் உண்மையான தன்மையையும் சிவன்ஷி சித்தருடன் இணைத்ததன் பின்னணியையும் வெளிப்படுத்துகிறது. சித்தரின் புதிய சக்திகளால் மட்டுமே எதிர்க்க முடியும் என்ற அச்சுறுத்தலை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவரை பண்டைய தீர்க்கதரி சனங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட பகுதிகளின் உலகில் தள்ளுகிறார்கள். சித்தர் தனது தலைவிதியின் எடையுடன் போராடுகையில் எதிர்பாராத கூட்டணிகளும் எதிரிகளும் வெளிப்படுகின்றன. ஒரு கவர்ந்தே இழுக்கும் வழிகாட்டி தோன்றி அவரது சக்திகளை மாஸ்டர் செய்வதற்கான வழிகாட்டு தலை வழங்குகிறார். அதே நேரத்தில் வலிமை மிக்க எதிரிகள் அவரது திறன்களின் கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு சித்தர் மீது தங்கள் பார்வையை வைத்தனர். பார்வையாளர்களை மர்மம், செயல் மற்றும் வெளிப்பாடுகளின் கலவையுடன் கவர்ந்திழுக்கிறது. சாதாரண சக்திகளுக்கு எதிரான சித்தரின் காவிய பயணத்திற்கு களம் அமைக்கிறது. படி 3. ட்ரையல் பை ஃபயர். அச்சுறுத்தல் தீவிரமடைந்ததால் சித்தர் தனது முதல் பெரிய சவாலை எதிர்கொள்கிறார். புதிரான அமைப்பு அவனுடைய புதிய சக்திகளின் அளவை சோதிக்க ஒரு ஆபத்தான பணிக்கு அவனை அனுப்புகிறது. தொடர்ச்சியான சோதனைகள் மூலம் போராடி சித்தர் அவரை எல்லைக்கு தள்ளும் எதிரிகளை சந்திக்கிறார். சிவன்ஷின் திறன்களின் ஆழத்தை தட்டும்படி கட்டாயப்படுத்துகிறார். இந்த சோதனைகளின் போது சித்தர் தனது சூப்பர் போர்வீரர் திறன்களின் உண்மையான திறனை புரிந்து கொள்ள தொடங்குகிறார். வழியில் அவர் சிவன்ஷின் சாரத்தில் புதைந்திருக்கும் மறைக்கப்பட்ட நினைவுகள் மற்றும் திறன்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படும் மோதலில் அவருக்கு ஒரு விளிம்பை கொடுத்தார். சித்தர் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும்போது அவரது கடந்த காலத்திலிருந்து ஒரு நிழல் உருவம் தோன்றி அவரது தேடலுக்கு ஒரு தனிப்பட்ட பரிமாணத்தை சேர்க்கிறது. விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. மேலும் எதிரியிலிருந்து நண்பனை வேறுபடுத்துவதற்கு சித்தர் சூழ்ச்சி மற்றும் வஞ்சகத்தின் வலையில் செல்ல வேண்டும். தீவிரமான போர்கள் மற்றும் எதிர்பாராத கூட்டணிகளின் கதையை நெசவு செய்கிறது. சித்தரின் பரிணாம வளர்ச்சியை காண பார்வையாளர்கள் ஆர்வமாக உள்ளனர். அவர் வரவிருக்கும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறார். படி 4. எக்கோஸ் ஆஃப் டெஸ்டினி. சிவன்ஷின் விதியின் எதிரொலிகளை அவிழ்க்கும்போது சித்தரின் பயணம் ஒரு ஆழமான திருப்பத்தை எடுக்கிறது. பண்டைய தீர்க்கதரிசனங்கள் ஒரு பேரழிவு நிகழ்வை முன்னறிவிக்கிறது. அது ஒன்றிணைக்கப்பட்ட சூப்பர் போர்வீரராக அவர் மட்டுமே தடுக்க முடியும். பேரழிவை தடுப்பதற்கான திறவுகோல் மறைந்திருக்கும் ஒரு மறக்கப்பட்ட சாம்ராஜ்யத்தை புதிரான அமைப்பு வெளிப்படுத்துகிறது. இந்த மாய மண்டலத்தில் சித்தர் தனது சக்திகளின் ரகசியங்கள் மூலம் அவரை வழிநடத்தும் பண்டைய அறிவின் பாதுகாவலர்களை சந்திக்கிறார். அவர் ஆழமாக ஆராயும்போது சித்தர் பிரபஞ்சத்தின் சமநிலையுடன் தனது விதியின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை கண்டுபிடித்தார். அதே நேரத்தில்
எதிரிகள் மிகவும் வலிமையானவர்களாக வளர்கிறார்கள். வரவிருக்கும் மோதலின் அளவை குறைக்கக்கூடிய அறிவை சித்தர் மூடுகிறார் என்பதை அறிவார். சித்தரின் பயணத்தின் அவிழ்க்கும் மாயவியலுடன் தற்காப்பு திறமையும் கலந்து ஒரு உச்சக்கட்ட மோதல் ஏற்படுகிறது. அண்ட சமநிலையின் பாதுகாவலராக இருந்து வரும் ஆழமான பொறுப்பையும் எதிர்கொள்கிறார். குப்பை நவாடிகள் சூப்பர் வாயில் சித்தரின் தலைவிதியின் வெளிப்படும் கதையை ஆவலுடன் எதிர்பார்த்து பார்வையாளர்கள் விளிம்பில் விடப்படுகிறார்கள். படி 5. தி கன்வர்ஜென்ஸ். மறந்து போன சாம்ராஜ்யத்தின் நுணுக்கங்களை தேடிச் செல்லும் சித்தரின் தேடல் ஒரு முக்கியமான கட்டத்தை அடைகிறது. பண்டைய உயிரினங்கள் அவரது இருப்பின் முக்கியத்துவத்தையும் யதார்த்தத்தை அவிழ்க்க அச்சுறுத்தும் மாய ஆற்றல்களின் வரவிருக்கும் ஒருங்கிணைப்பையும் வெளிப்படுத்துகின்ற புதிரான அமைப்பு. அவசரத்தை உணர்ந்து சித்தருக்கு தங்கள் ஆதரவை துரிதப்படுத்துகிறது. அவர்கள் ஒன்றாக பேரழிவு ஒன்றிணைவதை தடுக்க நேரத்திற்கு எதிரான ஒரு பந்தயத்தில் இறங்குகிறார்கள். சித்தர் தனது சக்திகளை முன்னோடி இல்லாத அளவிற்கு மெருகேற்றும் போது ஷிவன்ஷின் கடந்த காலத்தின் நீண்ட புதைந்த நினைவுகள் வெளிவரத் தொடங்குகின்றன. இது வரவிருக்கும் நெருக்கடியின் முக்கிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது. ஒரு மூச்சடைக்கக்கூடிய உச்சக்கட்டத்தில் சித்தர் பல பரிமாண சவாலை எதிர்கொள்கிறார். அது அவரது போர் திறன்களை மட்டுமல்ல, விதியின் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட இழைகளை பற்றிய அவரது புரிதலின் ஆழத்தையும் சோதிக்கிறது. மாய சக்திகளின் கண்கவர் காட்சியில் ஒன்றிணைதல் விரிவடைகிறது, யதார்த்தம் மற்றும் ஈதர் ஆகியவற்றை கலக்கிறது. படி 6. கிரகண பகுதிகள். உக்கிரமான ஒன்றுகூடலில் இருந்து தூசி படியும்போது சித்தர் மாய சக்திகளை சேதப்படுத்துவதால் ஏற்படும் எதிர்பாராத விளைவுகளை உணர்ந்து பின்விளைவுகளுடன் போராடுகிறார். யதார்த்தத்தின் துணி மாற்றப்பட்டு கிரகண பகுதிகளின் தோற்றத்திற்கு வழி வகுத்தது. இயற்பியல் மற்றும் மந்திர விதிகள் கணிக்க முடியாத வழிகளில் பின்னி பிணைந்த இருத்தலின் பாக்கெட்டுகள் இப்போது நம்பிக்கை மற்றும் அக்கறை இரண்டின் கலங்கரை விளக்கமாக விளங்கும். சித்தர் சமநிலையை மீட்டெடுக்க இந்த கிரகண மண்டலங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு சாம்ராஜ்யமும் தனித்துவமான சவால்கள் மற்றும் சரியல் நிலப்பரப்புகளை முன்வைக்கின்றன. அதன் தழுவல் மற்றும் நெகிழ்ச்சித்தன்மையை சோதிக்கிறது. புதிரான அமைப்போடு சேர்ந்து ஒன்றிணைவதன் மூலம் எப்போதும் மாறக்கூடிய உயிரின அங்களை சித்தர் சந்திக்கிறார். குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு போட்டி பிரிவு உருவாகிறது. கிரகண மண்டலங்களை தங்கள் இருண்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்த முற்படுகிறது. சித்தர் தனது செயல்களின் விளைவுகளை பற்றி பிடிக்கும் போது வெளிப்புற அச்சுறுத்தல்களை மட்டுமல்ல, உள் போராட்டங்களையும் எதிர்கொள்கி உலகங்களின் கலைடாஸ்கோப்பை விரிக்கிறது. சித்தரை அவரது சக்திகள் மற்றும் ஞானத்தின் எல்லைக்கு தள்ளுகிறது. படி 7. எபிசோட் 7. மீட்பின் எதிரொலி. இந்த முக்கிய அத்தியாயத்தில் சித்தர் கிரகண மண்டலங்களின் விளைவுகளை எதிர்கொள்கிறார் மற்றும் அவர் கட்டவிழ்த்துவிட்ட எதிர்பாராத குழப்பத்திற்கு மீட்பை தேடுகிறார். புதிதாக கண்டு பிடிக்கப்பட்ட கூட்டாளிகள் மற்றும் புதிரான அமைப்பால் வழிநடத்தப்பட்ட அவர் யதார்த்தத்தின் துணியை சரிசெய்யவும் பன்முகத்தன்மைக்கு ஒழுங்கை மீட்டெடுக்கவும் ஒரு தேடலை தொடங்குகிறார். சித்தர் கிரகண மண்டலங்களின் சரியல் நிலப்பரப்புகளில் பயணிக்கும் போது அவர் ஒன்றிணைந்ததன் மூலம் அவர்களின் வாழ்க்கையை எப்போதும் மாற்றியமைத்த நிறுவனங்களை சந்திக்கிறார். சிலர் அவரை ஒரு மீட்பராக கருதுகின்றனர், மற்றவர்கள் அவரை தங்கள் துன்பங்களுக்கு ஊக்கியாக பார்க்கிறார்கள். இதற்கிடையில் போட்டி பிரிவானது கிரகண மண்டலங்களை சுரண்டுவதற்கான அதன் முயற்சிகளை தீவிரப்படுத்துகிறது. இது சித்தருக்கு மட்டுமல்ல, முழு பன்முகத்தன்மையின் ஸ்திரத்தன்மைக்கும் அச்சுறுத்தலாக உள்ளது. புதிரான அமைப்பு நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட இரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. இது விளையாடும் மாய சக்திகளின் உண்மையான தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தியாகம் மற்றும் வெளிப்பாட்டின் நாடாவை நெசவு செய்கிறது. யதார்த்தத்தை அவிழ்க்க முயலும் சக்திகளுடன் சித்தரின் இறுதி மோதலுக்கு களம் அமைக்கிறது. பிரபஞ்ச சமநிலையில் சித்தர் தனது பங்கின் சிக்கல்களை பற்றி பிடிக்கும் போது பார்வையாளர்கள் உணர்ச்சிகரமான ரோலர் கோஸ்டரில் அழைத்து செல்லப்படுகிறார்கள். படி 8. காஸ்மிக் ரெக்கனிங். சித்தர் கிரகண மண்டலங்களின் இரகசியங்களை ஆழமாக ஆராய்வதால்
அவர் காலத்தையும் இடத்தையும் தாண்டிய ஒரு பிரபஞ்ச சதியை வெளிப்படுத்துகிறார். எதிரி பிரிவின் உண்மையான நோக்கங்கள் அப்பட்டமாக வெளிப்பட்டு உடைந்த யதார்த்தத்தை தெய்வீக சக்திக்காக பயன்படுத்துவதற்கான திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. இறுதி மோதலுக்கு சித்தர் தயாராகும் போது புதிரான அமைப்பு சித்தரின் பின்னால் அணிதிரள்கிறது. பன்முகத்தன்மையின் தலைவிதியை தீர்மானிக்கும் பிரபஞ்ச கணக்கீட்டில் உதவ பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கூட்டாளிகள் ஒன்றிணைகின்றனர். இப்போது நம்பிக்கையின் அடையாளமாக விளங்கும் சித்தர் தனது மிக வலிமையான எதிரியை எதிர்கொள்ளும் போது மீட்பின் கணத்தை சுமக்கிறார். இயற்பியல் விதிகளை மீறும் ஒரு உச்சக்கட்ட போரில் சித்தர் போட்டி பிரிவின் தலைவரை பரிமாணங்களை தாண்டிய சண்டையில் எதிர்கொள்கிறார். எண்ணற்ற உலகங்களின் தலைவிதி விளிம்பில் தத்தளிப்பதால் யதார்த்தமே சமநிலையில் தொங்குகிறது. படி 9. ஹார்மனி மீட்டெடுக்கப்பட்டது. பிரபஞ்ச கணக்கீட்டிற்கு பிறகு சித்தர் வெற்றி பெறுகிறார், ஆனால் ஆழமாக மாறினார். போட்டி பிரிவின் அச்சுறுத்தல் நடுநிலையானது, மேலும் கிரகண பகுதிகள் நிலை பெற தொடங்குகின்றன. இருப்பினும் சித்தர் போரில் தனக்கு நேர்ந்த பலனையும் அதிக நன்மைக்காக செய்த தியாகங்களையும் பற்றி கூறுகிறார். பன்முகத்தன்மை குணமாகும்போது சித்தர் தனது பயணத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை ஒருங்கிணைக்கும் சவாலை எதிர்கொள்கிறார். புதிரான அமைப்பு அதன் நோக்கத்தை நிறைவேற்றி அதன் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தி விடைபெறுகிறது. சித்தர் தனது புதிய இருப்பை வழிநடத்தி செல்கிறார். பிரபஞ்ச விளைவு களுக்கு மத்தியில் சிவன்ஷுடன் இணைவது ஒரு தற்செயலான நிகழ்வு மட்டுமல்ல, பன்முகத்தன்மைக்கு நல்லி நக்கத்தை மீட்டெடுக்க கவனமாக திட்டமிடப்பட்ட திட்டம் என்பதை சித்தர் கண்டுபிடித்தார். அவர் தனது விருப்பங்களின் ஆழமான தாக்கத்தை உணர்ந்து ஒரு சாதாரண பின்தங்கிய நிலையில் இருந்து ஒரு சூப்பர் போர் வீரராக தனது பயணத்தை பிரதிபலிக்கிறார். சித்தர் இப்போது சமநிலையின் பாதுகாவலராக இருக்கிறார். அவருடைய சாகசங்களின் எதிரொலிகள் பலதரப்பட்ட மக்களிடையே எதிரொலிப்பதை உறுதி செய்து விவேகத்துடனும் பணிவுடனும் தனது பாத்திரத்தை ஏற்றுக்கொள்கிறார். படி 10. நியூ ஹொரைசன்ஸ் டிராஷி நவதிஸ் சூப்பர் வார் சீசன் 1 முடிவடையும் போது சித்தர் தனது பயணத்தின் குறுக்கு வழியில் நிற்கிறார். மல்டிவர்ஸ் ஒரு காலத்தில் குழப்பத்தின் விளிம்பில் இப்போது ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒழுங்கு உணர்வை அனுபவிக்கிறது. சித்தர் ஒரு பாதுகாவலரின் தோள்பட்டையுடன் கற்றுக்கொண்ட பாடங்களையும் முன்னால் இருக்கும் சவால்களையும் சிந்திக்கிறார். சீசன் இறுதியானது டிரேஷி நவதிஸ் சூப்பர் வார் சீசன் 2க்கான களத்தை அமைக்கிறது. இது அடிவானத்தில் புதிய அச்சுறுத்தல்கள் மற்றும் ஒரு பெரிய அண்ட ஏற்றத்தாழ்வு வெளிப்படுவதை குறிக்கிறது. அனுபவமும் பணிவும் கலந்த சித்தர் தான் இதுவரை ஆராய்ந்த பகுதிகளை தாண்டிய சவால்களை எதிர்கொள்ள தயாராகிறார். சீசன் 1 முடிவடையும் நிலையில் சித்தரின் பயணத்தின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்கும் ஆர்வத்துடன் பார்வையாளர்கள் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். கதை தொடர்கிறது. புதிய சாகசங்கள், எதிர்பாராத எதிரிகள் மற்றும் மர்மங்களின் அவிழ்த்தல் ஆகியவை டிரேஷி நவதிஸ் சூப்பர் வார் சீசன் 2 இல் பார்வையாளர்களை கவரும்.